ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்துட்டு எல்லோரும் கோவில் திருவிழாவுக்கு போயிருந்தோம். மாசி மாதம் மகான்னு சொல்லுவோம்ல, அந்த திருவிழாவுக்கு தான் போயிருந்தோம். நான், என் ஃப்ரெண்டுடைய பிள்ளைங்க, என்னுடைய பிள்ளைங்க எல்லாருமே போயிருந்தோம். செம்மவே ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி எங்கள் ஊர் சைட்லாம் போட்டதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர்க்காரங்க, பங்காளி வீடு வேணும். அதனால் நிற்கிறவ என் ஃப்ரெண்டு. அவங்களையும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா செம்ம கூட்டங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. எங்கே போகிறதுனே தெரில. ஒவ்வொரு கவுண்டர்கிட்டையும் ராட்டினமாக இருக்கட்டும், பிள்ளைங்க இருக்கிற காரு ஜடல், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கூட்டம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் டிக்கெட் வாங்குற மாதிரியே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் சரி பசிக்குது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் பானிபூரி 4 பிள்ளைங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால வேணான்னு சொன்னாங்களே, 4 தான் ஆர்டர் போட்டேன். அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு 4 பானிபூரி வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது உடனே தானியா வந்து ஐஸ்கிரீமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அம்மா எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன பண்ணுறது, ஏன்னா அங்கேயே வந்துட்டு ரொம்ப லேட்டாச்சு இது வாங்குறதுக்கே, ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் சரின்னு சொல்லி அதை வந்து பாப்பா தானியா கிட்ட கொடுத்தாச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு கொடுத்தேன். அப்புறம் நான் சாப்பிட்ல, எனக்கு ஆர்டர் போட்டதை தானியாட்ட கொடுத்துட்டேன். அப்புறமே நாங்கள் எல்லாம் பானிபூரியை வாங்கிட்டு போயிட்டு ஆற்றுல உட்காந்துட்டோம். இதை வந்து ஆற்றுல தான் நடந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா பாலத்துக்கு இந்தாண்ட வந்துட்டு ஃபுல்லாக கடை எதுவும் இல்லை. எல்லாருமே ஜாலியாக உட்காந்துக்கிட்டு குடும்பத்தோடு பேசிக்கிட்டு சூப்பராக செம ஜாலியாக இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்லாம் வந்து திரும்ப கிடைக்குமா என்னன்னு தெரியல. ரொம்பவே ஹாப்பியாக சூப்பராக இருந்தது பாருங்க. எல்லோரும் அப்படியே ஃபேமிலியாக உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. இதில் வந்து நான் எங்கள் மாமாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் சரி ஓகே சார் நம்ம வந்துட்டு கிளம்பலாம், ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் போய் பிள்ளைங்க ஏதாவது விளாட்றதுனா விளாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். என் ஃப்ரெண்டு வந்து ஃபோட்டோ எடுக்க சொன்னால் கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு. ஆனால் அவளை நான் ஃபோட்டோ எடுக்காமல் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால தான் ஃபோனை பிடிங்கிட்டு இருந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பானிபூரி எங்கே சாப்பிடல. அப்புறம் சரி ஓகே பானிபூரி சாப்பிட்லான்ட்டு நானும் சபரியும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து இந்த வளையம் இருக்குல்ல, பணம் பிஸ்கட்டு அது இதுன்னு டப்பா சொப்ப டப்பாலாம் வச்சுருப்பாங்களே, அதில் வந்து போயிட்டு போட்டுட்ருந்தா. ஆனால் அவளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, எதுவுமே விழவே இல்லை. எல்லாமே புஸ்வான மாதிரி போயிடுச்சு. ஒயின்னு ஒன்றும் இல்லாத. அப்புறம் எப்படியோ போட்டா. சரி ஓகே நமக்கு வாய்ச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேற்றிக்கிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனால் பிள்ளைங்கள்லாம் பஞ்சு மிட்டாய் கேட்டாங்க. ஆளுக்கு கொஞ்சம் பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் பிடுங்கி தின்னுட்டுருந்தோம். தம்பி வந்து அது வந்து ரவை உருண்டை நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பஞ்சு மிட்டாய்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பஞ்சு மிட்டாயெலாம் நாங்கள் வாங்கலை. ஏன்னா நியூஸில் பார்த்தோம், அதனால் நாங்கள் அந்த பஞ்சு மிட்டாயெலாம் வாங்கலை. இது வந்து சோன் பப்படி சொல்லுவோம்ல, சோன் பப்படி தான் வாங்கி சாப்பிட்டோம். பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடல, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து இந்த பேய் வீடு, 3D வீடு, அதுக்கப்புறம் வந்துட்டு பனிக்கட்டி மாதிரி இது மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த வீட்டுக்கெலாம் போகணுன்னு சொல்லி பசங்க கேட்டாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். அங்கே போய் பார்த்தா ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே பாலத்துலலாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஆற்றுக்கு நடுப்புற பாலம் வரும், அதிலலாம் லைட்டிங் வெளிச்சம்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இதுதான் வந்து 2வது வருஷம் திருவிழா போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வருஷம் வந்து போன வருஷம் தான் போட்டாங்க, அப்போ நாங்கள் போகலை. இந்த வருஷம் தான் நாங்கள் போனோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்க்கலை இந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு. கனமாக வந்துருந்துச்சு, பிள்ளைங்களுக்கு விளாட்றதுக்கு, பெரியவங்க விளாட எல்லாமே வந்துருந்துச்சு. கடை, ஃபேன்சி ஐட்டம் இந்த மாதிரி எல்லாமே நிறையா வந்துருந்துச்சு. ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்தது. எங்கேயுமே நின்று அவ்வளோவா வாங்க முடியாது. இது பார்த்திங்கன்னா பேய் வீடு, அது வந்து நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணுவான்ட்டாங்க. அது வந்து 3D வீடு, அதுக்குள்ளே 3D ஷோ அதுக்குள்ளே நடக்குது. அங்கே போகலான்னு தான் டிக்கெட் எடுக்கிறதுக்காக பிள்ளைங்க எல்லாம் போகணும், பயங்கரமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஒன்று 40 ரூபா டிக்கெட்டு. நாங்கள் வந்து 5 பேர் போனாங்க உள்ளே. நான்லாம் போகலை. சரி ஏதோ பயமாக இருக்கும், எனக்கெலாம் அந்த மாதிரிலாம் பார்க்க பிடிக்காது. பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டேன். அப்புறம் நான் போகலை. தானியா முதற்கொண்டு போகணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ட்ரெயின் காரு இந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருந்துச்சு. இதில் வந்து என் ஃப்ரெண்டுடைய சின்ன பொண்ணு மட்டும் அதில் போயிட்டு விளாண்டா.
அப்புறம் மற்றபடி எல்லாமே இந்த 3D வீடு 3D ஷோ இங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி டிக்கெட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனவங்கலாம் பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் பிள்ளைங்க எல்லாருமே வந்து உள்ளே போனாங்க. போயிட்டு வந்துட்டு தான் சொன்னாங்க, ஐயோ சுத்தமாக நல்லாவே இல்லை, ஏன் போனோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கண்ணாடி போட்டுமே அந்தளவுக்கு ஒன்றும் நம்ம வந்து கண்ணாடிலாம் போட்டால் ரியலாக முன்னாடி நடக்கிற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா, ரொம்பவே கேவலமாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெளில சொன்னாங்க. போச்சா 40 ரூபா, 40 40 200 போச்சு. நான் 5 பேர் போனாங்க, அதனால் 200 போச்சா வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி ஒரு வீடியோ எடுத்தோம் நாங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இப்போயாவது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, இருட்டுனதுனால. நாங்கள் வந்தப்போலாம் செம்ம கூட்டம், நகரக்கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு தான் கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு திருவிழா எங்கள் சைடில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி நடக்குது. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. சரி நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் பார்த்தா அந்த சிவன் பார்வதியோடைய தரிசனம் எங்களுக்கு வந்து கிடச்சிச்சு. ஊரை சுற்றி சாமி வரும்ல, திருவிழாலாம் முடிஞ்சு தேரில் வந்துட்டு இருந்தார். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சிவனும் பார்வதியும் இப்படி நமக்கு ஆப்போசிட்டில் வந்து தரிசனம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை. நாங்கள் நின்று வண்டியில் தான் போயிட்டுருந்தோம். நாங்கள் நின்று அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாருங்கள் சாமி வந்துட்டுருக்கு. இது வந்து எங்கன்னா திட்டக்குடியில் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன், இந்த திருவிழா நடந்துச்சு, மாசி மகம். இதோட 2வது வருஷம் தான் போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கா. ஃபைனலாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து திருவிழாவுக்கு போன இடத்துல என்னென்ன திங்ஸ் வாங்கினோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அங்கேயே வாங்கி நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். சவரி நல்லா வாங்கி சாப்பிட்டோம். உங்கள் பிள்ளைங்க என்னென்ன ஒரே ஒரு இடத்துக்குள்ள தாங்க போய் விளாட்ல பார்த்தாங்க. 3D பேயா 3D அங்கே தான் போய் பேய் தான் பார்த்தாங்க. மல்லிகைப்பூ 1/4 கிலோ 50 ரூபான்னு விற்றாங்க, அதனால் மல்லிகைப்பூ வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பச்சை திராட்சை வந்து இது வந்து ஒரு அரை கிலோ 40 ரூபா வாங்கினேன். அப்புறமே வந்துட்டு எங்கெல்லாம் சிக்கன் ரைஸ் வேணும்னாங்க, அதனால் வந்து ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கினோம். அதோடு வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா 3 பேர் நிற்கிறாங்க. இனிமேல் வந்து சாப்பிட்டுட்டு இந்த பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு படுத்து தூங்கணும். உங்களுக்கும் குட் நைட், பாய். சிவகவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து சபரி வந்து மகாடனாக காட்டுறாரு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.